Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ வந்திருக்கும். அதாவது தமிழ்நாட்டுல நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது எப்படி விண்ணப்பிக்கணும், இல்ல விடுபட்ட மகளிருக்காக இருக்கட்டும் அல்லது தகுதி உள்ள பெண்கள் எப்படி இந்த ஒரு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை விண்ணப்பிக்கிறது நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. சோ அதற்காக மட்டுமே வந்து கிடையாது, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில குறைகளை கண்டிப்பா நீங்க சொல்யூஷன் வந்து பார்க்க முடியும். கண்டிப்பா அதற்கான முடிவு என்ன அப்படிங்கறத எளிமையா உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இருக்கக்கூடிய பகுதியிலே உங்களுக்கு அருகாமையிலேயே எல்லா துறைகளும் சார்ந்த ஒரு முகாம் வந்து நடக்க போகுது. சோ அந்த முகாமை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி முகாம் நடக்குது அப்படிங்கறத இன்ஃபர்மேஷன் வந்து மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானோட கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி தமிழகம் முழுவதுமே 10,000 முகாம்கள் நடத்த போறாங்க. இது எதற்காக அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது குறைகளோ இல்ல பெட்டிஷன் கொடுக்கணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது மனு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு முகாமுக்கு போனீங்க அப்படின்னா நீங்க தனித்தனியா துறைகளை வந்து தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா துறைகளுமே இந்த ஒரு முகாம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து இருக்கும். சோ அங்க நீங்க போயிட்டு என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து பெட்டிஷனா வந்து கொடுத்தீங்கன்னா அந்தந்த துறைகளுக்கு அவங்க அதை கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. சோ அவங்க உடனடியா இதற்கான தீர்வை வந்து கண்டிப்பா வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. சோ அதற்கான விடை உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 45 நாட்களுக்குள்ள நீங்க வந்து இதற்கான சொல்யூஷனை வந்து பார்த்துக்க முடியும். இதற்கு கூடவே கலைஞர் மகளிர் உரிமை தொகையை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வழிமுறைகள்ல இந்த முகாம்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த ஜூலை 15ஆம் தேதி நீங்க வந்து முகாமுக்கு போனீங்க அப்படின்னா அதற்கான தனியான ஒரு செக்ஷன் இருக்கும். அங்க கொடுக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வந்து கொடுத்துருங்க. இந்த ஒரு ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க நியரஸ்ட் அதற்கான டாக்குமெண்ட்ல என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அவங்களே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு கூட நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு 2 PDF லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நியரஸ்ட், அதாவது நீங்க ஒருவேளை நீங்க கிராமப்புறத்துல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனியான ஒரு பிடிஎஃப், நீங்க ஒருவேளை நகரப்புறத்துல இருந்தீங்கன்னா அதற்கான தனியான ஒரு பிடிஎஃப் வந்து லிங்க் இருக்கு. இது எதுக்கு தனித்தனியான லிங்க் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கிராமப்புறத்துல இருக்கவங்களுக்கு ஒரு சில துறைகள் கூடுதலாக வந்து இருக்கும். அர்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில துறைகள் வந்து கம்மியா இருக்கும். எந்தெந்த துறையில என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து நிலம் வச்சிருக்கீங்க, நீங்க பிஎம் கிசான்ல அப்ளை பண்ணணும் அல்லது பிஎம் கிசான்ல உங்களுக்கு எதனா நேமோ அல்லது பேங்கோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க அங்க பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா உடனடியா இந்த பிஎம் கிசான் மூலியமா உங்களுக்கு சொல்யூஷன் அங்கே வந்து கொடுத்துருவாங்க. இல்ல ஒருவேளை நீங்க வந்து லேபர் வெல்ஃபேர்ல கட்டுமானத்துறையில நீங்க வந்து கார்டு பதிவு பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்ல ரினியூவல் பண்ணணும்னாலும் சரி, இல்ல உதவித்தொகைக்கு ஏதாவது அப்ளை பண்ணணும்னாலுமே அந்த முகாம்ல உங்களால வந்து பதிவு வந்து பண்ண முடியும். அதே போல ஒரு சிலவங்களுக்கு வீடு வேண்டி உங்களுக்கு பாத்தீங்கன்னா விண்ணப்பம் வந்து கொடுப்பீங்க. இப்ப நீங்க எங்க போய் இந்த வீடுக்கு நம்ம வந்து அப்ளை பண்றது, இல்ல யாருகிட்ட பெட்டிஷன் கொடுக்குறதுன்னு தெரியாம இருப்பீங்க. இந்த முகாமுக்கு போனீங்கன்னா நீங்க பெட்டிஷனை எழுதி கொடுத்தீங்கன்னா அதற்கான டிபார்ட்மெண்ட்டுக்கு கரெக்டா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கேயே பாத்தீங்கன்னா வீடியோ எல்லாமே வந்து இருப்பாங்க. நீங்க அதன் மூலியமா இந்த வீடுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணி இது என்னென்ன ப்ராசஸ்னு எளிமையா வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா உங்களுக்கு அன்எம்ப்ளாய்டு ஸ்காலர்ஷிப் வேணும்னாலுமே இந்த முகாம் மூலியமா எளிமையா நீங்க வந்து ஈஸியா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத இந்த ஒரு PDF மூலியமா நீங்க எளிமையா வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு கேம்புக்கு பேரு மக்களுடன் முதல்வர். இதை வந்து தனியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேம்ப் மூலியமா தான். ஸோ இந்த பிடிஎஃப்ல என்னென்ன துறைகள் வருது, அதற்கான என்னென்ன நீங்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத தெளிவா வந்து இருக்கு. அதனால நீங்க போகும்போதே இந்த டாக்குமெண்ட்ல எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்க வந்து அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே எல்லா டீட்டெயிலுமே கம்ப்ளீட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த டீட்டெயில குறிப்பா நிறைய பேர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து இருக்கும். இந்த பிடிஎஃப்ல லாஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் வந்து இருக்கு. இந்த லாஸ்ட் பேஜ்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்படி அப்ளை பண்ணணும், அதற்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலா வந்து சொல்றேன். இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்குது. ஸோ சேவைன்னு பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதி உள்ள விடுபட்ட மகளிர் முகாமில் வழங்கப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அளிக்கவும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன தகுதிகள் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கணும். அதாவது 21 வயது நிரம்பிய மகளிராக இருக்க வேண்டும். ஏற்கனவே குடும்பத்தில் எவரேனும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவராக இருக்கக்கூடாது. குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள். ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டுக்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள். அதன் பிறகு மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம், பராமரிப்பு உதவித்தொகை,
முதியோர் ஓய்வூதியம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம், முதியோர் ஓய்வூதியம், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள், ஆதரவற்ற அல்லது கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம். இந்த ஓய்வூதியம் பெறும் நபர்களை தவிர அக்குடும்பத்தில் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு குடும்பத்தில் வருமான வரி தாக்கல் செய்பவர் அல்லது வருமான வரி அல்லது தொழில் வரி செலுத்துபவர் ரூபாய் 5 லட்சத்திற்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. குடும்ப உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடாது. அதாவது ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர சொந்த பயன்பாட்டிற்கு 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்க கூடாது. அதாவது அரசு திட்டத்தின் கீழ் மானியம் பெற்ற அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்திருக்கிறாங்க. சோ அதாவது உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஸ்கீம் எல்லாம் கொடுத்திருப்பாங்க 4 சக்கர வாகனம். அவங்க யாராவது இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணலாம். அதன் பிறகு அரசு ஊழியர்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிறப்பு கால முறை ஊதியம், அதாவது ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் பெற்ற பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர் தவிர அக்குடும்பத்தில் இருக்கும் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க இதை அப்ளை பண்றதுக்கு என்னென்ன எடுத்துட்டு போகணும்னு பார்க்கலாம். இதுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து எடுத்துட்டு போகணும். அதன் பிறகு குடும்பத்துல ஆதார் அட்டை வந்து எடுத்துட்டு போகணும். அதன் பிறகு உங்களுடைய வங்கி புத்தகத்தை வந்து கொடுக்கணும். உங்ககிட்ட மின் கட்டண ரசீது இருந்தா அதை நீங்க எடுத்துட்டு இன்னும் ஒரு முகாமுக்கு நீங்க போனீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நீங்க விண்ணப்பிச்சு உங்களுக்கான கலைஞர் மகளிர் உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய்ங்கிறத எளிமையா வந்து உங்களால பெற முடியும். இந்த PDF பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன துறையில இருந்து என்னென்ன தகுதிகள் இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த டீட்டெயிலை பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த PDF லிங்கையும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு சில தேவைகள் இருக்கலாம், அதை இந்த முகாம்ல முழுமையா உங்களால பயன்பெற முடியும் அப்படிங்கறத தெளிவா வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியா போயிட்டு நீங்க வந்து அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு இடத்துலயே உங்களுக்கான தேவையான துறைகள் எல்லாமே அந்த இடத்துல முகாமா உங்களுக்கு கொடுக்குறாங்க.